சவுக்கு சங்கர் இதில் நீதிமன்ற இது எதை மீறி இருக்காங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாருக்கும் சொன்னேன், வீடியோ நீக்க முடியாதுன்னு சொல்லி, நீக்குன்னு சொல்றதுக்கு எவனுக்குமே அதிகாரம் கிடையாது. நீதிமன்றம் சொல்லிச்சா சவுக்கு சங்கர் வாய் திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? கேட்காமீங்க. இன்னைக்கு இருக்கிற போலீஸ்காரன் உனக்கு யோசிக்க தெரியலையா? நீங்க நாளைக்கு இதே மாதிரி ஆயுள் தண்டனை போடணும், குடும்பம் ரோட்டில் நிற்குமே, அடிக்கலாமா? அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரம்? ஒரு உயிரை கொட்டுறதுக்கு எவன் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? சட்டத்தை படிச்சிருக்கையா? ஜெயிலில் வாழ்நாள் முழுவதும் இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? மேலதிகாரி சொல்றானா அடிச்சுட்டு போயிடுவையா? போய் பாருங்க. அதாவது மிகப்பெரிய அதிகாரங்களை எல்லாம் நமது சட்டம் காவல்துறைக்கு கொடுத்திருக்கு. கண்ணால ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனையும் லாக்கப்படணும். உள்ளுக்குள்ள போலீஸ் நினைத்தால் நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம், யாரை வேணுமானாலும் பிடிச்சிட்டு உள்ள உள்துறை அமைச்சகம் அப்படின்ற இடத்துல இப்போ பாஜகவும் இருந்து தடுக்க முடியுன்ற வகையில் நிறைய விஷயம். இங்கே எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவும் பாஜகவும் அதை சரியாக செய்கிறார்களா? இந்த எலெக்ஷன்ல அவங்க சரியா அறுவடை பண்ணுவாங்களா இந்த ஆன்டி? அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு திமுகவின் மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு தான் ஓட்டாம இருக்கும். இவர்கள் மீது நம்பிக்கை வைத்தோ இவர்கள் திறமையானவர்களோ மக்கள் ஓட்டு போட போவதில்லை. இவர்கள் திறமையானவர்கள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயா, இவன் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவானவன், முக்கிய பதவியில் உட்கார்ந்துருக்கான், இவன் இருந்தா எலெக்ஷன் நேர்மையாக நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை அறிவு இருக்கா? இல்லை அதை சொல்றதுக்கான தைரியம் இருக்கா உங்களுக்கு? நெய்னார் நாகேந்திரனுக்கு எடப்பாடிக்கும் உங்க ரெண்டு பேருக்கு தான் கேட்குறேன், தைரியம் இல்லையா? பெரம்பூர்ல இவர் நிற்கிறார் விஜய். ஒரு நல்ல எதிர்கட்சினா என்ன நினைக்கணும்? விஜய் எப்படி தோக்கடிக்கும்? விஜய் எதிர்த்து நின்று நெருக்கி அவரை ஒரு 2000-3000 ஓட்டில் தான் ஜெயிக்கும். நம்ம இதை நிரூபிக்கணும். அப்படிதான் நினைக்கணும். நீங்கள் தான் அப்படி தான் நினைப்பீங்க, நானும் அப்படி தான். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த சீட்டை கொடுக்குறாங்க. அப்போ விஜய் ஈஸியாக ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற மனப்பான்மையில் கொடுக்குறாங்களாங்கிறது கேள்வி. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், நிர்வாக சீர்கேடு, இது தொடர்பாக இப்போ திரும்ப திடீர்னு கொஞ்ச நாள் முன்னால இருந்து சவுக்கு சங்கர் வீடியோ போட்டுட்ருக்கிறார். அந்த வீடியோக்கள் போடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சம்மன்ஸ் ஒரு பக்கம் வருது காவல்துறை தரப்புலேருந்து. இன்னொரு பக்கம் அவருக்கான பெயில் முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான இதுவும் இல்லை. ஸோ அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தென்படுது. இல்லை விவகாரத்தில் என்ன? அவர் சரணடையலைன்னா அரெஸ்ட் பண்ணலான்னு கோர்ட்டே சொல்கிறாங்க. 3 மாதம் இடைக்கால ஜாமீன் கொடுத்தது. அப்போவே நான் பேசும்போது சொன்னேன், 3ஆவது மாதம் முடியும் போதே இவர் நீட்டிப்பு வாங்கணும். ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே பெட்டிஷனை போட்டு எனக்கு 3 மாதம் முடியுது, எனக்கு நீட்டிப்பு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கணும். கேட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். அதை செய்ய விட்டது லீகலாக அவர் செஞ்ச தப்பு. மற்றபடி அவர் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்கள் யார்? காவல்துறைட்டாங்க. நீங்கள் யாருப்பா? வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். கோர்ட்ல நிபந்தனைகள் சுட்டி காட்டுறாங்க. நாங்கள்லாம் முட்டாளா? பொதுவெளியில பேச நாங்கள்லாம் முட்டாளா? இப்போ போலீஸ் சொல்கிறாங்க. ஜாமீன் கொடுக்கும் போதே இதெல்லாம் சொல்லி தான் அவனுக்கு தாங்க சட்டம் தெரியாது. நீங்கள் எங்ககிட்ட சொல்லாதீங்க. போலீஸ்காரனுக்கு ஒருத்தருக்கு சட்டம் தெரியாது. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க? கோ-அக்யூஸ்டோட பேசாதேன்னாங்க. அதுதான் கண்டிஷன். சாட்சிகள் எதாவது இருந்தால் அதை கிடைக்காது. கோ-அக்யூஸ்டு யாரு? மாலதி கோ-அக்யூஸ்ட். ஒரு எஃப்ஐஆரில் மாலதி கூட இன்னொரு பையன் பேசுகிறாருல்ல, அவரும் கோ-அக்யூஸ்டு. இவங்க 2 பேரும் பேட்டி எடுத்து இவர் பேசினா அது இதை மீறுற மாதிரி தானே. இவர் அந்த 2 பேர் இல்லாமல் தனியாக பேசியிருந்தால் எந்த நீதிமன்றமும் அவரை தடை செய்ய முடியாது. காரணம் அது பேச்சுரிமை. ஆர்டிக்கல் 19 ஒவ்வொரு இந்தியனுக்கும் கொடுக்கப்பட்ட ரைட், அது உரிமை. அதை தடுப்பதற்கு நீதிமன்றங்களுக்கே அதிகாரம் இல்லை. டே, நீ பேசாதன்னு சொல்லுங்க. நீதிமன்றத்தை பேச சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாம் போகிறோம், தீட்டிடுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டை. சட்டம் தெரியாதா உனக்கு? பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, ஒருத்தரை என்னை புண்படுத்தி பேசுகிறீங்க. உங்களுக்குரிய பேச்சுரிமை அப்போ தான் போகும். நான் உங்கள் மேலே அவதூறு வழக்கு போடலாம். அதுவரை உங்களுக்கு பேச்சுரிமை உண்டு. இன்னொருத்தரை நீ புண்படுத்தி பேசக்கூடாது. இன்னொருத்தரை புண்படுத்தி பேசிட்டா அவர் உங்கள் மேலே அவதூறு வழக்கு போடலாம். அதை விட்டுட்டு இரு குழுக்கள் இடையே மோதல். முட்டாள்களையா நீங்கள் தான் கேட்குறேன். இரு குழுக்கள் இடையே மோதல். தனி மனிதர்கள் பற்றி தான் பேசக்கூடாது. ஆமாம், தனி மனிதனை பற்றி பேசுனா 2 குழுக்கள் இடையே மோதலாம். 196, 192, 353. படிச்சிருக்கீங்களா நீங்கள் தான் போலீஸ்காரங்க? கேட்குறேன். 1000 தடவை சொல்கிறேன். ஹைகோர்ட்டில் சாமிநாதன் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது. பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் வராதுங்கிறான். எதில்? அவதூறில்.
நீங்கள் அப்படியே மிஞ்சினாலும் அவதூறு வழக்கு போட்டு ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு, 48 வழக்குகள் ஊடகத்தின் மேல் போட்டாங்க. 48 பேரையும் கைது பண்ணி உங்களை மாதிரி முட்டாள் மாதிரி ரிமாண்ட் பண்ணலை. எவ்வளவு நாள் தான் இது பண்ணுவீங்க? உங்களுக்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ட்ரைனிங்கே சரியில்லை உங்களுக்கு. போய் சட்டத்தை படிச்சுட்டு வா. சவுக்கு சங்கர் இதில் நீதிமன்ற இது எதை மீறி இருக்காங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாருக்கும் சொன்னேன், வீடியோ நீக்க முடியாதுன்னு சொல்லி. நீக்குன்னு சொல்கிறதுக்கு எவனுக்குமே அதிகாரம் கிடையாது. நீதிமன்றம் சொல்லிச்சா சவுக்கு சங்கர் வாய் திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? கேட்காமீங்க. உங்க சொன்னது தான். சாட்சியெல்லாம் கலைக்கூடாது. கோகியஸ்டோட பேசக்கூடாது. இன்னும் உடம்பு நல்லா இருந்துச்சு, அவருக்கு மருத்துவ ஒன்று கொடுத்துருக்கேன், அவர் நல்லா நான் பேட்டி கொடுக்குறேன். பேட்டி கொடுத்தா உடம்பு சரியில்லாமல் இருந்தால் பேட்டி கொடுக்க முடியாதா? நான் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு பெட்டில் உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறேன், வாய்னால பேசுகிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, உடனே என்ன பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், ஒரு அடிப்படை காமன் சென்ஸ் கூட இல்லைங்க அவங்களுக்கு. நான் காவல்துறையிலே 25 ஆண்டு காலமாக பெரிய பெரிய அதிகாரிகள், இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகள்லாம் திரும்பி கூட பார்க்க விரும்பலை. இவ்வளவு மோசமாவா? எவ்வளவு பிரில்லியன்ட் இருப்பாங்க. ஸ்ரீபால்னு ஒரு இருப்பார், 5 வருஷம் போலீஸ் கமிஷனராக இருந்து, ஒரு லத்தி சார்ஜ் இல்லை, ஒரு ஷூட்டிங் இல்லை, ஒரு அனாவசிய கைது. வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், என்னடா ஷூட்டிங் இல்லை, அவ்வளவையும் திரை மறைவிலே சால்வ் பண்ணிடுவார். அவன் தாங்க உண்மையான போலீஸ் சரி. திரை மறைவில் சால்வ் பண்ணுவார். கூப்பிட்டு முதல் நாளே பேசிடுவார். போராட்டம் அப்படின்னா போராட்டத்துக்கு காரணமானவங்க யார் லிஸ்டடு, தலைவர்கள் யார் லிஸ்டடு, யார் யார் வேகமாக இருக்கான் லிஸ்டடு. அவனை புறம் போலீஸ் என்கவுண்ட்டை சமாதானம் பேசு, சமாதானத்துக்கு ஒத்துவரில் அவனை கொஞ்சம் த்ரெட்டன் பண்ணு, அவன் மேலே என்ன கேஸ் இருக்குன்னு, அவன் வீக் பாயிண்ட் என்ன இருக்கான்னு எடுத்து அப்படியே திரைமறைவில். அவன் தாங்க அதிகாரி. போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவன் அதிகாரியா? அவனோட போயிட்டு மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறவங்க அதிகாரியா? கோடாலியையும் தூக்கி போட்டு ஒரு வீரவை உடைச்சா என்னையா நினைப்பான்? இந்தியாவில் ஸ்காட்லாண்டு அடக்கி இணையான போலீஸுக்கு பேரை வாங்கிட்டு ஒரு ஸ்டீல் பீரோவை போய் கோடாலியை வச்சு உடைக்கிறேன்னா நீ எல்லாம் என்ன உடைக்கலாம்? நான் என்ன சொல்கிறேன், ஸ்டீல் பீரோவை சாதாரண ஒரு ஃபால்ஸ் கீ போடுறவனை போலீஸ் அனுப்பி இவங்க ஃபால்ஸ் கீ போடுறவனை தூக்கிட்டு வாயாமா. போலீஸ் அதுக்கு இப்போ ஃபால்ஸ் கீ போட்டு சொன்னா திறந்துட்டு போகிறான் 5 நிமிஷம். சிட்டி பூரா எவ்வளோ ஃபால்ஸ் கீ போடுற. இந்த காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லாமல் ஒரு கோடாலியை வச்சுக்கிட்டு ஒரு பீரோவை உடைச்சி அது கேமராவில் ரெக்கார்ட் ஆகி வெளியில் வருத இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒன்று என்ன நினைப்பாங்க? ஸ்காட்லாண்டு யார்டுக்கு இடையான போலீஸ் இப்படியா கேவலமாக பண்ணுவீங்க? இல்லை ஒரு ஃபயர் சர்வீஸை கூப்பிடு, ஃபயர் சர்வீஸை கூப்பிடு, அவனாச்சும் கொஞ்சம் புத்தி உள்ளவனாக இருப்பான், பண்ணுவான். இப்படி கேவலமான இதில் காவல்துறை நடந்துன்னு நாங்கள் பார்த்ததே இல்லை. என்ன இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனால் செத்துறான் ஒருத்தன், யார் கேட்குறது? இதை அடிக்கிறவனுக்கு புத்தி வேணா போலீஸ்காரனுக்கு? இந்த இது ஃபெலிக்ஸ் இதில் வந்துக்கிட்டு ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் இதில் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டான் 9 போலீஸ்காரனுக்கும். இன்றைக்கி இருக்கிற போலீஸ்காரன் உனக்கு யோசிக்க தெரியலையா? நீங்கள் நாளைக்கு இதே மாதிரி ஆயுள் தண்டனை போடணும், குடும்பம் ரோட்டில் நிற்குமே, அடிக்கலாமா? அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரம்? ஒரு உயிரை கொட்டுறதுக்கு எவன் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? சட்டத்தை படிச்சிருக்கையா? ஜெயிலில் வந்து வாழ்நாள் முழுவதும் இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? மேலதிகாரி சொல்கிறான்னா அடிச்சுட்டு போயிடுவையா? மேலதிகாரி ஃபோனில் இருந்து சொல்கிறான், அடிக்கிறவன் ஜெயிலுக்கு போகிறான், ஃபோனில் சொன்ன மேலதிகாரி தப்பிச்சுக்கிறான். இதுதான் காவல்துறையா? போய் பாருங்கள். அதாவது மிகப்பெரிய அதிகாரங்களை எல்லாம் நமது சட்டம் காவல்துறைக்கு கொடுத்திருந்தது. நான் கண்ணால் பார்த்தது. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனையும் லாக்கப் பண்ணிருக்கோம் உள்ளுக்குள்ளேயே. போலீஸ் நினைத்தால் நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது யாரை வேணுமானாலும் பிடிச்சிட்டு வந்து உள்ளே போட்டுருவோம். சிறையோட மோசம் போலீஸ்க்கு லாக்கப். சிறையில் உங்களை ஜட்டியோட போட மாட்டான். போலீஸ் லாக்கப்பில் பனியை எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜட்டியோட லாக்கப்பில் போடுவோம். எத்தனையோ அதிகாரிகள் உன்னை அந்த போலீஸ் லாக்கப்பில் போட்டுருவான். 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுங்கன்னு லஞ்சம் வாங்கின அதிகாரிகள்லாம் காவல்துறையில் இருந்தாங்க. அதுவும் அப்பெல்லாம் எப்படி தெரியுமா? வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா கோர்ட்டு திங்கக்கிழமை, சனி ஞாயிறு 2 நாள் நீங்கள் கோர்ட்டு போய் தான் பண்ணணும். 2 நாள் காவல்துறை லாக்கப்பில் வைப்பான் ஜட்டியோட. இதுக்கு நல்லவங்க எத்தனை ப்ரொஃபஷனல் கிரிமினல் போட்டு உள்ளே போயிடுவான். ஒரு சின்ன அடிதடி கேஸு, கொடுக்கல் வாங்கல் கேஸ் எல்லாம் பண்ணுவான் உள்ள லாக்கப்பில். 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த அநியாய அக்கிரமம் எவ்வளோ நாளாக நடந்தது தெரியுமா? கடைசி கடவுள் வந்து ஒரு இது போட்டான் உங்களுக்கு கடிவாளம். சுப்ரீம் கோர்ட் சொன்னான் லாக்கப்பெல்லாம் மூடுறான்லாம். போலீஸ் லாக்கப்பை மூடுன்னு ஏன் சொன்னான் சுப்ரீம் கோர்ட்டு? உனக்கு கொடுத்த அதிகாரத்தை உனக்கு பயன்படுத்த தெரியலை, தப்பாக பயன்படுத்தி சட்டத்துக்கு மீறி அப்பாவியல் எல்லாம் ஜட்டியோட போட்டல, அந்த பாவம் உன்னுடைய அதிகாரம் போயிடுச்சு. 2வது அதிகாரம் என்ன தெரியுமா? எவனையாச்சும் அரெஸ்ட் பண்ணுறது. அவங்க வீட்டுக்கு சொல்லணும்ல, வீட்டுக்கே சொல்லாமல் போய் ரிமாண்ட் பண்ணி விட்டுரும். 15 நாள் அவன் ஜெயிலில் இருப்பான், வீட்டில் தேடிக்கிட்டே இருப்பாங்க எங்கே போனான் அப்படின்னு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ வந்துக்கிட்டு அரெஸ்ட் மெமோ, நீ கைது பண்ணனா உடனே அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன் கொண்டு வந்தான்? நீ செஞ்ச அட்டூழியம் தானே. இப்போ 3வது அட்டூழியம் நடந்துக்கிட்டு இருக்குது, குண்டாஸ் ஆக்டுன்னு. குண்டர்கள்னா குற்றம் செய்வதை தொழிலாக வச்சிருக்கிறவன் தான் குண்டர். அவனைத்தான் நீ போடணும். அதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம். நீ யாரை போடுற?
யூடியூப்பில் பேசணுன்னு குண்டாஸ்லாம் போகிறேன், அரசியல்வாதியை குண்டாஸ் போகிறேன், உனக்கு வேண்டாதவனை குண்டாஸ் போகிறேன், அரசியல்வாதிக்கு வேண்டாதவனை குண்டாஸ் போகிறேன். கூடிய சீக்கிரம் இந்த அதிகாரமும் ஓன்றது போகுதா இல்லையா? விவசாயிகள் மேலே போடப்பட்ட ஆமாம், விவசாயிகள் மேலே போடல. அப்போ இந்த அட்டூழியத்தெல்லாம் என்ன குண்டர் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஷீட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியலை 60 நாள் குண்டாஸ். அவன் குண்டாஸ் போகிறவன் திரும்பி வந்து மேலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் போட்டான்னா 5 கோடி 10 கோடி கொஞ்சம் சம்பளத்திலேருந்து பிடிக்கலாம். எல்லாம் பாவம், எதுக்கு போலீஸ் எதுக்கணும்னு போகிறான். அப்போ அதிகாரம் கையில் இருந்தால் என்ன பண்ணாலும் பண்ணுவீங்களா? நாங்கள் பார்த்த போலீஸ் இது இல்லையா? எங்கிட்ட இருந்து அதிகாரிகள் நாங்கள் பார்த்த அதிகாரிகள் ஜெம்மு அன்னைக்கு சீரழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சொல்லாமல் என்ன பண்ணுறது? நான் பணிபுரிந்திய துறைனா இப்படி அட்டூழியம் எல்லாம் பண்ணால் சுட்டி காட்ட வேணாமா? ஸோ இதில் அமைச்சர்கள் மீதான வழக்குகள் இப்போ எஸ்பெஷலி KN நேரு வழக்கில் ஏன் இன்னும் FIR போடல? இப்போ சொன்னது தான், இவங்க பூஜா தூக்கிட்டு தெரிவிக்கிறாங்க அரசியல்வாதிக்கு. சுப்ரீம் ஹைகோர்ட் என்ன சொல்கிறான்? சொன்னவன் யார்? ED சொல்கிறான் 1020 கோடின்னு ஆதாரங்களுடன் அனுப்புகிறான். ஒரு மனசாட்சி உள்ள காவல்துறை அதிகாரினா நீ FIR போடணுமா இல்லையா? போட்டால் அரசாங்கத்திடம் அனுமதி வாங்க வேண்டுமா? நேற்று கோர்ட்டில் சொல்கிறாங்க. எந்த அரசாங்கத்திட்ட? கனடா அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்க போகிறையா, இல்லை இங்கிலாந்து அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்க போகிறையா? எந்த அரசாங்கத்திட்ட நீ வேலை பார்க்குறியா அவன்கிட்ட தானே அனுமதி வாங்க போகிற? இல்லை அரசாங்கத்திட்ட அனுமதி கேட்டு ஒரு கடிதமாச்சும் எழுதியிருக்கியா நீ? அப்போ எவ்வளோ பெரிய இது? காவல்துறை அதிகாரி பூரா கூஜாவாகிட்டான்ல, மாவட்ட செயலாளர் ஆகிட்டேடி. அது அரசியல்வாதிக்கு இது ஒரு ஜனநாயக நாட்டில் இது எப்படிங்க கேட்காம இருக்கிறது? மத்திய அரசாங்கம் எப்படிங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இவர்களை எல்லாம் IPS அதிகாரிகள் எல்லாம் மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாடு கேடரை விட்டு வட இந்தியாவுக்கு மாற்றுங்கிற. தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம், நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற தைரியத்தில் தானே நீங்கள் செய்கிறீங்க. ஒரு வந்து FIR கிடையாதா? பிடிக்கலைன்னா தப்பு செய்யலைனாலும் FIR. அவங்க ஆளுங்கட்சின்னா நீ இது FIR போட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? உன் ஸ்டாரை கலட்டணும்ல. உன் ஸ்டாரை கலெக்டர் அங்கே இருக்கான மத்திய உள்துறை அமைச்சர், இங்கே இருக்கிற அரசியல்வாதி அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணேன். நான் அந்த தான் சொல்லுவேன், போலீஸால் நீ பாதிக்கப்பட்டால் ஸ்டேட்டுக்கு கொடுக்காத, அவன் கண்ட்ரோலில் தான் வேலை பார்க்குறான். மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட கொடு. அங்கே கொடுத்துட்டு அந்த இதை வந்துக்கிட்டு ஹைகோர்ட்டில் போட்டு டைரக்ஷன் வாங்கு. எல்லாம் திருந்திடுவான் காவல்துறை அதிகாரி கூட. அத்துமீறான். அதனால் இப்போ KN நேருதும் அதுதான். போட மாட்டேன்னா என்ன? காவல்துறை உன்னுடைய சொந்ததா? நீ சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன்ல. CRPC படி நீங்கள் வந்து இது பண்ணால் 7 நாளில் FIR போடணும். நீ என்ன சட்டத்துக்கு மீறினவனா? நான் அங்கே அனுமதி வாங்குறேன், இங்கே வாங்கு, ஆட்சி மாறட்டும். ஒவ்வொருத்தரும் ஜெயிலுக்கு போகிறீங்களா இல்லையான்னு பாருங்க. எத்தனை IPS அதிகாரி ஜெயிலுக்கு போயிருக்காங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி நல்ல IPS அதிகாரி ஹரிஹரன்லாம் நேர்மையான ஆள், அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அப்போ நீங்கள்லாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மனசாட்சியுடன் இருங்க. காவல்துறை ஒரு புனிதமான துறை. அந்த பதவி உங்களுக்கு வந்திருக்குன்னா இறைவன் கொடுத்துருக்கான் உனக்கு அந்த பதவியை. மனசாட்சிப்படி வேலை செய்ய. அரசு அதிகாரிகளை பார்க்காத, அரசாங்கத்தை பார்க்காத, அரசியல்வாதிகளை பார்க்காத, மனசாட்சியை பாரு. நம்ம கடமையை செய்கிறோமே சரியா இல்லையா? அதை விட்டுட்டு இந்த மாதிரி அத்துமீறல் பண்ணிக்கிட்டு அரசியல்வாதியோடைய கேவலமாக நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சார் நிறைவாக ஒரு விஷயம் சார், இப்போ நீங்கள் சொன்னது போல் காவல்துறை இல்லை மற்ற துறைகள் எல்லாமே சரியாக செயல்படணும்னா ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் அதற்குரிய அழுத்தத்தை கொடுக்கணும். இங்கே அதிமுக இப்போ பாஜகவும் கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் இந்த லாஸ்ட்டாக சொன்ன விஷயத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் அப்படின்ற இடத்துல இப்போ பாஜகவும் இருந்து இதை தடுக்க முடியுன்றது வகையில் நிறைய விஷயங்களை இங்கே எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுகவும் பாஜகவும் அதை சரியாக செய்கிறார்களா? இந்த எலெக்ஷனில் அவங்க சரியாக அறுவடை பண்ணுவாங்களா இந்த ஆன்டி இன்கம்பன்சி? அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு திமுகவின் மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு தான் ஓட்டாமல் இருப்போம். இவர்கள் மீது நம்பிக்கை வைத்தோ இவர்கள் திறமையானவர்களோ மக்கள் ஓட்டு போட போகிறதில்லை. இவர்கள் திறமையானவர்கள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவு விஷயத்தையும் நான் பேசுகிற இத்தனை விஷயத்தையும் எந்த எதிர்க்கட்சி தலைவராச்சும் பேசுகிறதுக்கு முதுகெலும்பு இருக்கான்னு நான் பேசுகிற விஷயங்கள். இவர்களும் அதிகாரிகளுக்கு துணை போகிறாங்க. இந்த அதிகாரிகள்னால் இப்போ சில பேர் இவங்களுக்கும் வேண்டியும் அதிகாரி கட்சி மாறிடுவான் நாளைக்கு ஆட்சி மாறிச்சுன்னா. இவர்கள் எல்லாம் வந்துக்கிட்டு லிஸ்ட்டு வச்சு அடிக்கணும். ஜெயலலிதா அடித்தாங்கல்ல லிஸ்ட்டு வச்சு காவல்துறை அதிகாரி அது மாதிரி அடிக்கணும். இவங்களுக்கு எங்கே பேச தெரியலை, அறிக்கை விட தெரியல. எலெக்ஷன் வரப்போகுது. திமுகவுக்கு ஆதரவான அதிகாரி எல்லாம் முக்கியமான பதவியில் உட்காந்துருக்கான். ஐயா இவன் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவானவன் முக்கிய பதவியில் உட்காந்துருக்கான், இவன் இருந்தால் எலெக்ஷன் நேர்மையாக நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை அறிவு இருக்கா? இல்லை அதை சொல்கிறதுக்கான தைரியம் இருக்கா உங்களுக்கு? நெய்னார் நாகேந்திரனுக்கு எடப்பாடிக்கும் உங்கள் 2 பேருக்கு தான் கேட்குறேன். தைரியம் இல்லையா? திமுகவுக்கு ஆதரவான அதிகாரி உட்காந்துருக்கானே, அவன் எலெக்ஷனில் திமுகவுக்கு ஆதரவாக எல்லாம் பண்ணுவானே, அதை சுட்டி காட்டக்கூடிய அடிப்படை அறிவு உங்களுக்கு வேணாமா? 4 வருஷம் முதலமைச்சராக இருக்கீங்களே,
என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அது குறித்த தகவல்களை தேர்தல் ஆணையத்திட்ட எடுத்துட்டு போக தயாரா இல்லையா? ஆமா, தயாரா இல்லை. நான் எழுதியிருக்கேன், அதிகாரிகள் பேரெல்லாம் போட்டவங்கெல்லாம் மாற்றுங்க, இவர்கள் திமுகவுக்கு ஆதரவான அதிகாரிகள்னு. நாங்கள் நேற்று வந்த கட்சி, எத்தனை வருஷத்து கட்சி, எத்தனை பேர் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, மந்திரியாக இருந்திருக்கீங்க. நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, மந்திரியாக இருந்திருக்காரு. ஏன் உங்களுக்கெல்லாம் முதுகெலும்பு இல்லையா? தைரியம் தான் கேளுங்களேன். அப்போ திமுக ஆதரவு அதிகாரிகளுக்கு கூட நீங்களும் உடந்தையா? இல்லை ஸ்டாலினை வந்து மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கணுங்கிறதுல உங்களுக்கும் பங்கு இருக்கான்னு கேட்குறேன். அப்படிதான் பார்க்கணும். ஆமாம், அப்படி தான் பார்க்கணும். பெரம்பூரில் இவர் நிற்கிறார், விஜய். ஒரு நல்ல எதிர்க்கட்சினா என்ன நினைக்கணும்? விஜய் எப்படி தோக்கடிக்கணும், இல்லை விஜய் எதிர்த்து நின்று நெருக்கி அவரை ஒரு 2000-3000 ஓட்டில் தான் ஜெயிக்க வைக்கணும். நம்ம இதை நிரூபிக்கணும். அப்படி தான் நினைக்கணும். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க, நானும் அப்படி தான் நினைப்பேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போய் அந்த சீட்டை கொடுக்குறாங்க. அப்போ விஜய் ஈஸியாக ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற மனப்பான்மையில் கொடுக்குறாங்களாங்கிறது கேள்விக்குறி. இதை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. போன எலெக்ஷனில் சேப்பாக்கில் உதயநிதி நின்றார். உதயநிதி எதிர்த்து யார் நிற்க வச்சாங்க? ஏடிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி. பெரியசாமி இன்னைக்கு மந்திரி, மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஆத்தூர் தொகுதியில் நின்றார். அவரை எதிர்த்து அதிமுக ஆள நிறுத்தினாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தாங்க. இவருக்கு தயாநிதி மாறன் தென் சென்னையில் 2019 எம்பிக்கு நின்றார். இதே எடப்பாடி அவரை எதிர்த்துக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தாங்க. அப்போ எதிர்கட்சியில் இருக்கிற மிக முக்கியமான ஆளு, பெரிய ஆளுங்கள்லாம் ஜெயிக்க வைக்கணும்னு நீ நினைக்கிற. அதுக்கு பிரதி விவகாரமாக நீ என்ன வாங்குற அவங்ககிட்ட இருந்து? என் தொகுதியில் அப்போ டம்மியால் போடுப்பா, நான் உன் தொகுதியில் டம்மியால் போடுறேன். அது மாதிரி பேரம் பேசிக்கிறீங்களான்னு தான் கேட்குறேன். இப்படித்தான் நம்ம அரசியல்வாதிகள் விளையாடும் சித்து விளையாட்டு இருக்க. இது மாதிரி மோசமானதில் பவர்ஃபுல்லாக போடு. ஸ்டாலின் எடுத்து யார் போட்டாங்க? சைத துரைசாமியை போட்டாங்க. ஜெயலலிதா தோக்கடிக்கணும்னு நினச்சா, நீ தோக்கடிக்கணும்னு நினைக்கலையே. நீ வெறும் பாட்டாளி அவங்களெல்லாம் இது பேருக்கு பாட்டாளி மக்களுக்கு யாருக்கு சீட்டு கொடுக்குறான்னு பாருங்கள். அவருக்கு கேன்வாஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். இவர்களுக்குள் விவிஐபிக்கு எதிர்த்து பெரிய ஆளை நிறுத்தி பணம் வாங்குறது இல்லை, இவங்க தொகுதியில் வீக்கானால். இப்படிப்பட்ட சித்து விளையாட்டில் அரசியல்வாதி பூரா நடந்துகிட்டு இருக்கான். நாடு எங்கே உருப்படும்? அதிகாரியை பற்றி இவ்வளோ நேரம் சொன்னேன். அரசியல்வாதி எப்படி இருக்கான் பாருங்க. ஸ்டாலினும் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்கே எதிர்கட்சியில் வந்து ஏற்பாடு பண்ணக்கூடியவர்களாம் இருக்கான். அப்புறம் எப்படிங்க உருப்படும்? ஸ்டாலினும் ஒழிச்சுக்கிட்டணும்னு தான் நினைக்கணும். அவர் என்ன நினைக்கணும்? இவங்களும் ஒழிச்சுக்கணும். அதுதானே அரசியல். உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவீங்க. ஆஃப்டர் ஜெயலலிதா கருணாநிதி ஒரு ப்ராப்பர் எதிர்கட்சின்றதே இருக்க போகிறது. ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது இந்த பேரெல்லாம் நடக்காது. கருணாநிதி எப்படியாச்சும் போட்டு தோக்கடியாம்பார். ஜெயலலிதா தொலைச்சிக்கிட்டு போடுவாங்க. பெரிய ஆளை போடு அப்படிம்பாங்க. உங்களை போட சொல்லுங்களேன். எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மத்திய அரசாங்கம் நினச்சா அவங்களை அடக்காமல் இருக்க முடியுமாங்க? மத்திய அரசாங்கத்தை வச்சுருக்கீங்க, இடி கைது போட்டு எஃப்ஐஆர் போடுங்கிறான், போட மாட்டேங்கிறான். ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தை நீங்கள் வச்சுருக்கலாமா? 356 ரிப்போர்ட்டை எழுதி கான்ஸ்டிடியூஷனல் இதை வந்து மீறுறாங்க. அவங்க அரசியல் சட்டத்தை மீறுறாங்க. அரசியல் சட்டத்தில் ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இடி அவங்க சொல்கிறாங்க கைது பண்ண மாட்டேங்கிறான். போட்டு டிஸ்மிஸ் பண்ணி, எப்போ இந்திரா காந்தியாக இருந்தால் டிஸ்மிஸ் பண்ணி தூக்கியிருப்பாங்க. எமர்ஜென்சியில் இவங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி உள்ளே வச்சு உதைச்சாங்கல்ல. அந்த தைரியத்தில் ஒரு 10% பிஜேபிக்கு இருக்க வேணாமா? இவங்களெல்லாம் 5 வருஷம் நீங்கள் ஆட்சியில் வரலாமா? எவ்வளவு இது, எவ்வளவு குற்றச்சாட்டு. அண்ணாமலையும் சொல்கிறார், சபரீசனுக்கு 1,40,000 கோடி சொத்து இருக்குது அப்படின்னு. நீ என்ன பண்ணுற மத்திய அரசாங்கம்? 1,40,000 உன் இடி என்ன பண்ணுது? உன் இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணுது? உன் சிபிஐ என்ன பண்ணுது? நீங்கள் டிஎம்கே ஃபைல் ஒன்றுன்னு போட்டால் முடிச்சு போச்சா பொறுப்பு? இந்த நிறுவனங்கள்லாம் அவங்க மேலே இது பண்ணி அந்த 1,46,000 கோடியை மீட்கணும்ல. அதில் நீ உங்களுடைய பங்கு என்னத்தை செஞ்சீங்க? டீலிங்னு வச்சுக்கலாம். ஆமாம், இதெல்லாம் உங்களுடைய இது. மத்திய அரசாங்கம் ஒழுங்காக இருந்தால் மாநில அரசாங்கம் வாழாட்ட மாட்டான். பயம் இருக்குது. இந்திரா காந்தி இருக்கும்போது டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க பாருங்க. அந்த பயம் இன்றைக்கி எந்தாச்சும் ஒரு மாநில அரசுக்கு இருக்கான்னு பாருங்க. ஸோ இவர்கள் வாழாட்டுவதற்கு காரணம், இவர்கள் இத்தனை அத்துமீறல்களை மீறுவதற்கு காரணம் செயல்படாமல் இருக்கும் மத்திய அரசாங்கம் தாங்கிறது தான் அவங்க மேலே என்னுடைய குற்றச்சாட்டு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்க போகுதுன்னு. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்கிறோம். நன்றி.